अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्थसिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியவருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் நவம்பர் 26 2025 புதன்கிழமை, விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 10ஆம் திருநாள், திருவோண நட்சத்திரம், மகர ராசி, ஷஷ்டி திதி. அருமையான திதிகளில் சஷ்டி திதி ஒன்று. கண்டிப்பாக முருகப்பெருமானுக்கு மனசார உபவாசம் பண்ணிங்கன்னா பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக கைகூடும். அதுவும் இன்றைய நாள் பார்க்கும்போது மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம், திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போனீங்கன்னா மன நிம்மதியை கொடுத்துரும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் சூப்பராக இருக்குன்னா, மகரம் தான் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. மகரத்துக்கு எவ்வளோ பரவாயில்ல, விருச்சிகத்துக்கு எவ்வளோ பரவாயில்ல, அதே மாதிரி மீனத்துக்கு பரவாயில்ல. முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ராசிகளாக கடகராசி நண்பர்கள் இருக்க போகிறீங்க. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உத்தியோகம், தொழிலில் கண்டிப்பாக மாற்றங்கள் உண்டு. வீட்டில் பெரியவங்களுக்கு யாராவது உடம்பு சரியாமல் இருந்ததுன்னா அது கொஞ்சம் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பாராத தனப்பிராப்தம், பணவரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். முருகப்பெருமான மனசார வணங்கினா போகிறோம், நினச்ச எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள். நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய நாள். பொருளாதாரத்தில் திடீர் முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாள். எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் எல்லாமே தானாக, அண்டர்லைன் பண்ணிக்கணும், எல்லாமே தானாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றிகரமாக பல காரியங்களை முடிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. விவேகமாக பல காரியங்களை முடிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மனசில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான நாளாக இருக்கப்படுது. எல்லாமே கஷ்டங்கள்லேருந்து வெளியே வருவீங்க. ஆனால் எதிர்பாராத சில துக்கங்களும் எதிர்பாராத சில மன வருத்தங்களும் இருக்கும். கண்டுக்காதீங்க, சரியாக போயிடும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். வேலை சம்பந்தப்பட்ட, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட, வீடு நிலம் சம்பந்தப்பட்ட, ஒரு ஆண் சம்பந்தப்பட்ட ஒரு முடிவு இந்த நாள் எடுத்தே தீருவீங்க. இந்த மாதிரி முடிவுகள் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். அமோகமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாக்ஷாத் சிவபெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேகமாக பல காரியங்களை முடிக்கக்கூடிய வாய்ப்புகள். பல விஷயங்கள் தள்ளி போனாலும் நல்லபடியாக முடிக்கலாங்கிற ஒரு எண்ணம் உருவாகக்கூடிய நாளாக இருக்கப்படுது. புதிய காரியங்கள், புதிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் சுணக்கமாக தள்ளி போய் நடக்கும். பட் நீங்கள் எப்படியாவது மேனேஜ் பண்ணி அதை முடிச்சிருவீங்க. மிகுந்த, அதாவது நிறைய நல்ல காரியங்களும் சுபகாரியங்களும் மட்டுமே நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் ப்ளூ நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி அதிகமாக இருக்கும். என்ன பிளான் பண்ணுறோமோ அந்த விஷயங்கள் எல்லாமே சும்மா டக்கு 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 நடக்கும். பல பஞ்சாயத்துகள், பல விஷயங்கள் தள்ளி போனாலும் நல்லபடியாக நடக்குங்கிற தைரியத்தோடு இருந்தாவே போதும், இன்றைய நாள் நடந்துடும். அதுவும் பசங்களால் நிறைய சந்தோஷத்தை கண்கூடாக பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் பச்சை நிறம்.
துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள், பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள், மனப்பக்குவம் அதிகரிக்கக்கூடிய நாள். ஒரு விஷயத்தில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா போகிறோம், அந்த விஷயம் அந்தளவுக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. எல்லாத்துலேயுமே தங்கு தடையின்றி ஒரு காரியம் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர சேது மாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசுக்கு சந்தோஷம், எல்லா காரியங்களும் நல்லபடியாக வெற்றி பெறும். நல்ல மதிப்பெண், நல்ல மார்க்கு, நல்ல பேர், இந்த மாதிரி எல்லாமே ஒரு பிராண்டிங்காக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. ஹெல்த் மட்டும் பார்த்துங்க, கோவத்தை மட்டும் குறைச்சா போகிறோம். எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கருப்பு சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எடுத்த விஷயங்கள் எல்லாமே டாப் கிளாஸாக நடக்கும். பணம் தனப்பிராப்தம் நல்லாயிருக்கு. குடும்பத்தில் சில சலசலப்புகள் ஓடின்னு இருக்கோம்ல, அதெல்லாம் ரெண்டு நாள் உட்காந்து பேசிட்டிங்கன்னா சரியாக போயிடும். தேவையில்லாத மன வருத்தங்கள், தேவையில்லாத மன கிளேஷங்கள் இதெல்லாம் அகலக்கூடிய அற்புதமான நாள். ஒரு விஷயத்தை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்கும். அமோகமான நாளாக ரெண்டு நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வெற்றி வெற்றி, நம்பிக்கை மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள். நிறைய பேர் வாய் வார்த்தைகளுக்கு பயப்பட்டுருக்காங்கல்ல, அதெல்லாம் இன்றைய நாள் மாறிடும். யார் என்ன சொன்னால் என்ன, நான் இப்படி தான் இருக்கேன் அப்படிங்கிற கூடிய ஒரு தெளிவு வரக்கூடிய அற்புதமான நாள். நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக ஆலய பிரயாணங்கள் உண்டு. சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு இடத்துக்கு நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேர் ஃபுட் எக்ஸ்பென்ஸ் இன்றைய நாள் கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மன சந்தோஷத்திற்காக சில செலவுகளும் செய்யக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ஆஃபீஸ்லேருந்து ஏதாவது பாக்கிகள் வர வேண்டிய இருந்ததுன்னா அது கண்டிப்பாக வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சீதாராமச்சந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள். பொருளாதாரத்தில் பெரிய முன்னேற்றத்தை, நிறைய எதிர்பார்க்கக்கூடிய பணம்லாம் சேரும். நிறைய மனசு சங்கடங்கள் நிவர்த்தி ஆகும், கோபங்கள் நிவர்த்தி ஆகும். எல்லா விஷயங்களுமே கரெக்டாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், இந்த மாதிரி விஷயங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக நிறைய நல்ல காரியங்கள் நடக்கிறதுங்கிற மாதிரி அடுக்கடுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். ஸோ இந்த ஒரு நாளில் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கணும், எல்லாருக்குமே மனசாந்தியோடு இருக்கணும்னு சொல்லி நான் எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்தோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.